இன்றைய தினத்தில் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட யதார்த்தமான சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் மெசேஜ்ன்னு நினைக்கிறேன். இந்த மெசேஜ் இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு நேரடியாக தொடர்பில் இருக்கும்னு எனக்கு தெரியல. அது தொடர்புடையதாக இருக்கும் தெரியலை. ஒரு இங்கு அதே போன்ற சூழல் அநேகர் இல்லாவிட்டாலும் ஆன்லைன் மூலமாக அநேக விதமான சூழல் இருப்பார்கள். அவர்களுக்கு இது பயன்படும் என்று எண்ணுகிறேன். குறிப்பாக இந்த பைபிள் ஸ்டடிக்கு ஒரு தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அடைய முடியாத சோர்வு, இழந்து போன துக்கம், இனி வாழ்க்கையில் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு வச்சுருக்கிறோம். வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் நமக்கு மிகப்பெரிய சோர்வையும் துக்கத்தையும் விரக்தியையும் வேதனையும் தரும். ஒன்று, சில காரியங்களை அடைய விரும்பினோம், அடைய முடியாமலே போயிட்டோம். இனி அதுக்கு என்ன கிடையாது, நோ மோர் சான்ஸ். அவ்விதமாக சில காரியங்களை அனுபவித்து கொண்டிருந்தோம், அவைகளை இழந்து போயிட்டோம். இனி அவைகளை திரும்பி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம கற்பனை பண்ணுவோம். அதை குறித்து சிந்திக்கும் பொழுது சரி, இப்பொழுது இல்லாவிட்டாலும் இந்த கம்மிங் டேஸ் ஃப்யூச்சரில் என்ன செய்வோம், அதை நம்ம அடைவோம். என்னுடைய வாழ்க்கையில் அந்த விதமாக பெரிய பெரிய கனவுலாம் இருந்து, ஆனால் அந்த கனவுகளுக்கு அந்த நேரத்தில் இருக்க யதார்த்தத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஆக நிறைய காரியங்களை ஆசைப்பட்டிருக்கேன், நிறைய காரியங்களை விரும்பியிருக்கேன். ஆனால் அதற்கு ஒரு ஃபவுண்டேஷன் எதுவுமே கிடையாது அந்த நேரத்தில். ஆனால் ஃப்யூச்சரில் அது நடக்கும், எதிர்காலத்தில் அது நடக்கும், எதிர்காலத்தில் இந்த சூழலுக்கு வருவேன், எதிர்காலத்தில் இதை அடைவேன் பெறுவேன்ற ஒரு எண்ணம், அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்து இப்படி பல வருடங்கள் என்ன செய்து விட்டது, கடந்து விட்டது. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுகள் வருகிற வரைக்கும் இன்னும் 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 முடியும் அப்படிங்கிற மாதிரி இது நடக்கும், அப்படி தான் ஆகும், அப்படிலாம் சிந்திக்க முடிந்தது. அதனால் அந்த காலகட்டத்தில் என்ன இல்லை, சோர்வு இல்லை. நம்ம ஆசைப்படுற மாதிரி விரும்புகிறது மாதிரி ஒன்றும் நடக்கிறதுக்கான சிம்டம்ஸ் ஒன்றும் இல்லையே அப்படின்னாலும் எதிர்கால கனவுகள், ஃப்யூச்சர் ட்ரீம்ஸ் என்றைக்கு அவர்கள் என்ன செய்யும், நடக்கும். ஆனால் காலங்கள் போக போக சில விஷயங்கள் நடக்காமலே போயிடுச்சு. அது மட்டுமல்ல, அது இனி நடக்கிற வாய்ப்பும் இல்லைங்கிற நிலைமை உருவாகி வச்சது. அவ்விதமான சில காரியங்களும் என்னுடைய வாழ்வில் சந்தித்திருக்கேன். இனிமேல் அதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. உடனடியாக நீங்கள் என்ன கூப்பிட்டு அது என்னென்ன சொல்லுங்கிற பிரதர், செய்தியை விட ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வாழ்க்கையில் எல்லாருக்கும் உங்களுக்கும் இருக்கும். நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டே வந்தோம், வாலிப வயசுக்குள்ளே வந்தோம், வாலிபத்தையும் கடந்து வந்தோம். ஒருவேளை இதுக்கு அப்புறம் நிறைவேறும் நினச்சோம், அதுக்கு பிறகு இனி நிறைவேறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாருக்கும் என்ன கிடையாது, ஆபிரகாம் மாதிரி 100 வயசுக்கு பிறகு நடக்கும்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவ்வளோதான், இட்ஸ் ஓவர். இதை பற்றி நம்ம இனி சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது நம்முடைய வாழ்க்கையில் இனி என்றே கிடையாது, நெவர் அப்படிங்கிற வருது. ஆனால் அந்த உணர்வு என்ன செய்யணும்னா ஒரு வருத்தத்தை கொடுக்குது. இவ்வளோ ஆசைப்பட்டோம், விரும்பினோம், கனவு கண்டோம், எதிர்பார்த்தோம், அடையாமலே இந்த உலக வாழ்க்கை. ஏன்னா நமக்கு 3 நாள் உலக வாழ்க்கை கிடையாது, மொத்தம் எத்தனை தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் தானே நமக்கு இவ்வளோ கனவுகள் இருந்தது. ஆனால் இனி வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி போயிடுச்சு. அப்போ காலங்கள் கடந்து போக போக சில காரியங்களுக்கு என்ன கிடையாது, இனி இதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அது ஒரு பெரிய விரக்தியை, அதிருப்தியை கொடுக்கறது. இன்னொன்று, வாழ்க்கையில் சம் லாஸஸ் நம்ம இழக்கிறோம். பல விதமான காரியங்கள் இருக்கலாம். இழப்புகள் என்று சொல்கிற பொழுது பல காரியங்கள், அதாவது பொருளாதார ரீதியான இழப்பு இருக்கும். ஒரு நல்ல வேலை இழந்திருப்போம், நல்ல தொழில் இழந்திருப்போம், நல்ல அந்தஸ்து இழந்திருப்போம், உறவுகளை இழந்திருப்போம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணைகளை இழந்திருக்கிறாங்க. கணவன் மனைவி இழந்திருக்கிற, மனைவி கணவன் இழக்க, இல்லைன்னா பெற்றோர் பிள்ளைகள் இழக்க, பிள்ளைகள் பெற்றோர் இழக்க, இப்படி ஏதாவது ஒரு இழப்பு. அதற்கு பிறகு என்ன கிடையாது, அதை திருப்பி பார்க்கவே முடியாது. ஆக அந்த இழப்புகள் ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்புகளாக பலருடைய வாழ்க்கையில் மாறும். யோபுடைய வாழ்க்கையோட பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளவே முடியலை, எல்லாமே போயிடுச்சு. சரி, ஒன்று போயிட்டு ஒன்று இருக்குன்னா கூட ஒரு ஆறுதல் இருக்கும், அது கூட இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி நடந்தது. அப்போ 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வருத்தத்தையும் பெரிய சோர்வையும் கொடுக்கும். ஒன்று, அடைய விரும்பினோம், அடையாமலே வாழ்க்கை நகர்ந்து விட்டதே. அனுபவித்து கொண்டிருந்தோம், அது நம்ம விட்டு அகன்று போய்விட்டதே. இனி நம்மோட அவைகள் இல்லை என்ற நிலைமை ஏற்பட்டு விட்டதே என்கிற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இது போன்ற சூழல் வருகிற பொழுது ஒரு 3 அதனுடைய விளைவுகள், ரிசல்ட்ஸ், கான்சிக்வன்சஸ்
ஒன்று சந்தோஷத்தை இழக்கிறோம். சில விஷயங்கள் அதாவது அடையாமலும் போயிட்டோம், அது ஒரு வெற்றிடம், இட்ஸ் அ வேக்கம். அதை என்ன செய்ய முடியும், நம்ம ஃபீல் பண்ண முடியாது இனிமேல். இன்னொன்று நாம் அனுபவித்து இழந்துட்டோம், இனி அது ஒரு வெற்றிடம்னா இடம் காலியாக இருக்குது, அதை என்ன பண்ண முடியாது, வி கான் ஃபீல். அப்போ என்ன வருது சொன்னால், வாழ்க்கையில் சந்தோஷம் மறைந்து போய் துக்கம் என்ன செய்து விடுகிறது, ஷேடோ ஆகுது. துக்கம் ஆக்னி டாமினேட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போது வாழ்க்கையில் சில காரியங்கள் வெற்றிடத்தை ஏற்படுத்தும் பொழுது, சில துயரங்கள் வருகிற பொழுது, சில இழப்புகள் வருகிற பொழுது சந்தோஷம் வி லூஸ் அவர் ஜாய். வாழ்க்கையில் என்ன இல்லை, மற்றவங்கள பார்க்குறவங்கள சிரித்து காமிப்போம், அது வேறு விஷயம். அது கஸ்டமரியாக நம்ம பண்ணுறது, நம்முடைய உள்நிலைமை வேறையாக இருக்கும். ஆனால் வருகிறவங்கள ஒருத்தர் வர்றாரு, நம்ம சிரித்து கூட என்ன செய்கிறோம், வரவங்களும் புன்முறவில் வரவங்களும், அதுக்கு பேர் சந்தோஷம் கிடையாது. அது ஒரு ஒரு என்ன சொல்லுது, ஒரு கஸ்டமரி ஆக்ட், ஒரு சம்பிரதாயம், அந்த மாதிரிப்பட்ட ஃபார்மாலிட்டி. இன்னொன்று வி லூஸ் அவர் விஷன். சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம வீட்டு இழந்த பிறகு வேறு நிறைய ஆசைகளெல்லாம் வச்சுருப்போம், வேறு நிறைய கனவுகளெல்லாம் வச்சுருப்போம். சில விஷயங்களை நம்ம இழந்து விட்ட பிறகு அதற்கு பிறகு வேறு எதன் மேலே என்ன செய்யாது, நாட்டம் வராது. ஒரு பெரிய அந்தஸ்தை இழக்கும் பொழுது, இல்லையென்றால் ஒரு பெரிய உடல் பாதிப்பை காணும் பொழுது, இல்லையென்றால் உடனிருந்த ஒருவரை இழக்கிற பொழுது, கணவனோ மனைவியோ பிள்ளையோ பெற்றோரோ யாரோ இழக்கிற பொழுது, அதற்கு பிறகு மற்ற எதன் மேலும் நாட்டம் இருக்காது. முன்னாடி நல்ல கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருந்துருக்கலாம், நல்ல வீடு வாங்கணும், நிறைய சொத்து வாங்கணும், இல்லைனா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், அமெரிக்காவுக்கு போகணும், இங்கிலாந்துக்கு போகணும், இப்படிலாம் நிறைய கனவுலாம் இருந்தது. இப்போ ஒரு கனவு ஃபெயிலியர் ஆகி போச்சுது. ஒன்று அடையாமல் போனோம், இன்னொன்று இருந்ததை என்ன பண்ணோம், இழந்தோம். அப்போ அடுத்து என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியலை, வேறு எதையும் ஆசைப்படவே முடியலை. இதுவே நடந்து விட்ட பிறகு இனி என்ன, காராவது வீடாவது சொத்தாவது சுகமாவது அதுவாது இதுவாது என்ன பண்ணிட்டோம், வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அது நம்மை தூண்டி விடுகிறது. துக்கம் விரக்தி நம்மை டாமினேட் பண்ணி என்ன செய்ய விடுகின்றா, இதற்கு மேல் வேறு எதன் மேலும் ஆசை வைக்க முடியலை. மனிதனுக்கு ஆசைகள் வேணும், ஆசை இருந்தால் தான் வாழ்க்கையில் என்ன செய்வான், முன்னோக்கி செல்வான். இப்போ எல்லாத்து மேலே தரிசனம் போயிடுச்சு. இப்போ யாராவது வாழ்க்கையில் ஒரு இழப்பு ஏற்படுகிற என்ன செய்ய மாட்டேன், ஹெல்த்தை மறந்துடுறாங்க, அப்படி தானே. முன்னாடி எவ்வளோ ஹெல்த் வைஸு ரொம்ப அவராக இருப்பாங்க, ஹெல்த்தை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் இப்போ ஹெல்த்தை பற்றி கவலை இல்லை. அதை மாதிரி அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், என்னென்னமோ வச்சுருப்பாங்க. இப்போ எதுவுமே கிடையாது. அப்போது ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் ஏற்படுகிற பொழுது வேறு பல தரிசனங்களை, வாழ்வை குறித்த பார்வை மாற்றி விடுகிறது, எதிர்காலத்தை குறித்த பார்வை மாற்றி விடுகிறது. நம்முடைய வாழ்வை குறித்த ஒரு சந்தோஷப்படும்படியான எண்ணம், கற்பனை, ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாமே போயிடுச்சு. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, இது போன்று நிகழ்கிற பொழுது வாழ்க்கையை சந்திக்கிற ஆற்றல் இல்லை. we lose our energy, we lose our power. வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற சூழலை பார்க்கும் பொழுது அவரை ஃபேஸ் பண்ண முடியலை, கரேஜ் போயிடுச்சு, மன ஆற்றல் போயிடுது, எல்லாமே நம்மளை பலவீனப்படுது. ஏன்னா இன்டர்னலி நம்ம பிகம் வீக், மனசுக்குள்ளே வீக் ஆகிட்டோம், தரிசனம் போயிடுச்சுது, சந்தோஷம் போயிடுச்சுது. வாழ்க்கையில் இப்போ என்ன இல்லை, வாழ்க்கையை சந்திக்க முடியலை. வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம இப்போ என்ன பண்ணுகிறது, ரொம்ப பாதிக்கிறது. முன்னாடி எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் சவாலாக சந்தித்தோம், எவ்வளோ விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணோம், வந்தால் பார்த்துக்கலான்னு சொன்னோம். இப்போது சின்ன சின்ன விஷயம் வருது, சின்ன சின்ன ஆதரவு வருது, அதில் என்ன ஆகிட்டோம், நம்ம அப்செட் ஆகிட்டோம், வீக் ஆகிட்டோம், ஒன்றுமே பண்ண முடியலை. அவன் 3 காரியங்கள். வாழ்க்கையில் இழப்புகள் வருகிற பொழுது, அந்த இழப்புகள் நம்ம அதிகமாக பாதிக்கும் பொழுது சந்தோஷத்தை இழக்கிறோம், வாழ்க்கை குறித்த ஒரு நேர்மறையான பார்வை இழக்கிறோம், ஒரு தரிசனத்தை இழக்கிறோம், ஒரு இலக்கை இழக்கிறோம். மூன்றாவதாக வாழ்வின் சூழல்களை சந்திக்க முடியவில்லை, ஆற்றல் போயிடுச்சு, we have become so weak. இந்த 3 விதமான விளைவுகள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இந்த மாதிரி ஏற்படுகிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற சூழல் நீங்கள் சந்தித்தீர்கள் என்னமோ எனக்கு தெரியாது, பலர் சந்திக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி நடக்கும் பொழுது ஒன்று அடைய முடியாமல் போனது, இன்னொன்று அதாவது ஒரு நல்ல நல்ல ஒரு வேலை சேரணும், அதுக்குன்னே படித்தோம், கொண்டோம், ப்ரிப்பேர் பண்ணோம், எல்லாம் பண்ணோம், அடையவே முடியலை. இல்லைன்னா ஒரு நல்ல கோர்ஸ் படிக்க விரும்பினோம், அடையவே முடியலை.
இப்போ எத்தனையோ ப்ரெசன்ட் ஜெனரேஷனில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு எப்படியா டாக்டர் படிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கல்ல, முடியாமல் போச்சு. அப்படி தான் எத்தனையோ நீட் எழுதினாலும் அடைய முடியாமல் போச்சு. அதுபோல் சிலர் குறிப்பிட்ட வேலையில் விரும்புவாங்க, குறிப்பிட்ட தொழிலை விரும்புவாங்க, வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்போ அது போன்ற சூழல் ஏற்படுகிறது. என்ன நடைபெறுகிறதுன்னு சொன்னால், வாழ்க்கையின் மேலே இருக்கிற எல்லா பிடிப்பும் நீங்கி போகிறது. வாழ்க்கை போல் எப்படிப்பட்டதாக மாறுகிறது என்றால், சுகமான ஒரு வாழ்க்கை சுமையான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. ஒரு காலகட்டத்தில் இந்த வாழ்விற்கு சுகத்தை தேடினோம், இப்போ இந்த வாழ்வே நமக்கு சுமையாக மாறி இதை சுமக்கிறது பெரிய பாரமாக இருக்குது, இதை கொண்டு போகிறது பெரிய பாரமாக இருக்கும். ஒவ்வொரு நாளையும் நகர்ந்து செல்வது ரொம்ப கடினமாக இருக்கிறது. அப்போ வாழ்க்கை சுமையாக மாறுகிறது. வாழ்க்கை சுமையாக மாறுகிறது என்ன நடக்கும்? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் போயிடுச்சு, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், நீங்கள நல்லா வாழுங்கள். சந்தோஷம் போயிடுச்சுன்னு வச்சிங்களா, வாழ்க்கையில் ஒரு தரிசனமே இல்லை, எதை பற்றி ஆசை கிடையாது. சிலர் பார்த்துட்டு ஏதோ ஒன்று நடந்துன்னா அதுக்கு ஒரு மோதிரம் கூட போட மாட்டாங்க இல்லையா, ஒரு நல்ல புடவை கட்ட மாட்டாங்க, நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட் போட மாட்டாங்க, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, நல்ல ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்க மாட்டாங்க. எதை பார்த்தாலும் இப்படி இருக்கும், ஒரு வெறுப்பு. இந்த மாதிரி நடக்கிறவளை என்ன நடக்கும்? வாழ்க்கை பயனற்றதாக மாறுகிறது. we are becoming useless. வாழ்க்கை யாருக்கும் பயனற்றதாக மாறுகிறது. அதனால் எதுக்கு இந்த செய்தியை இன்றைக்கி இது பண்ணுறோம்னா, இங்கே தான் we have to very careful. நம்முடைய வாழ்க்கை இது போன்ற இந்த இமோஷனலாக இது போன்று நடக்கும் பொழுது என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது? நாம் நினைக்கிறோம், ஆமாம் எனக்கு நேரிட்டதில் எனக்கு சந்தோஷம் போச்சு, எல்லாம் போச்சு, எவ்ரிதிங்ஸ் ஓவர் அப்படின்னு நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு பக்கம் என்ன நடக்கிறது? வாழ்க்கை ஏதோ மாறுகிறது, பயனற்றதாக மாறுகிற பொழுது என்ன செய்வோம்? அதை பயனற்றது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பயன்றது என்ன பண்ணுவோம்? தூக்கி தான் என்ன செய்யணும். ஆனால் அதாவது ஹியூமன் டெண்டன்சி அப்படி கிடையாது. ஒருத்தர் பயனற்றவராக போனால் சரி, ஒரு பயனெலாம் போய்ட்டா தூக்கி போடுங்க, போட முடியுமா? இவரால் நீ ஒன்றுமே கிடையாதுப்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு பென்ஷன் கூட வராது இவரால், இடத்த காலி பண்ணுங்க, தூக்கி போட முடியுமா? இல்லை. ஆனால் தூக்கி போட மாட்டோம் வாழ்க்கையில். ஆனால் நாம் தூக்கி போடத்தக்கதான் நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ நம்மால் யாருக்கும் என்ன கிடையாது? சந்தோஷம் கிடையாது. நம்மால் யாருக்கும் பயன் கிடையாது. பயன் இல்லைன்னு சொன்னால் நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நாம் இப்போ யாரை மாறிட்டோம்? துக்கத்தினுடைய விளைவாக, சந்தோஷத்தினுடைய விளைவாக, தரிசனம் இல்லாமல் விளைவாக, அது மட்டுமல்ல வாழ்க்கையை சந்திக்க முடியாதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம பயனற்றதாக மாறிட்டோம். பயனற்றதை தூக்கி தான் போடணும். இன்றைக்கி நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பயனற்ற பொருள் நிறைய இருக்கும், தூக்கி போட மாட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட தூக்கி போட விரும்ப மாட்டாங்க. ஆனால் யாராவது ஒரு ஆள் சீக்கிரம் காலி போனால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆமாம், நேற்றை கூட எங்கிட்ட ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி பேசினார். அவருடைய அம்மாவை குறித்து ரொம்ப பாரத்தோடு பேசினார். அவங்கள நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். அப்போ அவங்க ஒரு காலகட்டத்தில் எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா, வேதனை ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. அப்போ அவர் ஃபீல் பண்ணுறா, சரியாக ஃபீல் பண்ண தெரியல. அதாவது கொஞ்சம் பேர் இப்படி நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு தான் ரொம்ப வயசாகி போச்சுல்ல, இதுக்கு மேற்பட்டு இவங்களுக்கு யார் என்ன பண்ண முடியும், சீக்கிரம் போனால் நல்லதாக இருக்குமோ அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்களாம். அது ஒரு ஊகிச்சாரா இல்லை யாராவது அப்படி பேசினால? அப்போ இந்த மாதிரி ஒன்று வருகிற பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்கும் இல்லையா? அப்போது அநேகருக்கு பயன்பாடு உள்ளவனாக இருக்க வேண்டிய நாம் பயன்பாடுள்ள மாறுகிற பொழுது ஒரு பெரிய வேதனை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. பல நேரங்களில் மனிதர்கள் பயன்பாட்டை இழக்கும் பொழுது தூக்கி போடுறது நல்லா நினைக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டில் எவ்வளோ பொருள் பாருங்கள் பயனற்றது, தூக்கி போடுறோமா? நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில் வீடுகளில் பாருங்களேன், அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். இந்த நேரத்தில் ஒரு பொருள் பயனற்றதாக மாறுகிற பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? பல்லு தைக்கிற ப்ரஷ்ஷை கூட நான் தூக்கி போட மாட்டேங்கிறோம். ஏன் தெரியுமா? நாளைக்கு ஏதாவது ஒன்று துடைக்கிறதுக்கு கொள்றதுக்கு ஒரு பைக்கை, ஒரு சைக்கிளை, ஒரு பொருளை, கம்ப்யூட்டர் துடைக்கிறது, இந்த ப்ரஷ் என்ன செய்யும்? அதுக்காக எத்தனை வருஷம் அதை பாதுகாத்து வைப்பேன். இந்த அழுக்கை தேய்ச்சி அது அழுக்காகி அது ப்ரஷ்ஷில் என்ன ஆயிடுச்சு, வளைந்து நெளிந்து உருப்படாம போய் அதை எங்கேயோ பத்திரமா வைக்கிறது. பால் வாங்கினா பாக்கெட்டே போட மாட்டேங்கிறோமே, அதையும் கழுவி கொடியில் தொங்க விட்டு. ஏன் அது எதுக்காவது பயன்படும், எதுக்காக நிறைய எல்லாமே ஏதாவது ஒரு பயன்பாடு இருக்குங்க. உங்கள் வீட்டில் எதுதான் பயன்பாடு இல்லாமல் இருக்கும்? சிலர் பார்த்தீங்கன்னா மூட்டை துணி கட்டி வச்சுருப்பாங்க. இதை தூக்கி போட வேண்டியான்னு சொன்னால் அது பழசு பிரதர், ஏன் வச்சுருக்கிறீங்க? என்றைக்கா ஒரு நாள் ஒரு அழுக்கு துணி, மேசை துடைக்கிறதுக்கு, அப்புறம் கறி துணின்னு ஒன்று கொடுத்துலாம். இப்போ கறி கிடையாது, இப்போ யாருடைய பாத்திரம் கறியாகுது?
எங்கள் வீட்டில் சிலவில் பாத்திரம் கறியாகும். அது எப்படின்னா அடியிலேருந்து வர கறி இல்லை. நாங்கள் ஸ்டவ்வில் வச்சு நீடிய பொறுமையோடு இருந்துருவோம். ஆனால் ஸ்டவ் தாக்காது, என்ன பண்ணிடும், கரைஞ்சிடும். ஆக இப்போ கறி வந்து அடுப்புகள் இதே கொடுக்குறதில்ல, இப்போ கறியை கொடுக்குறது. இருந்தாலும் துணியெல்லாம் கட்டிக்கிட்டு வச்சுருப்பாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு காயம் போட்டால் கட்டுறதுக்கு துணி வேணும், ஒரு துடைக்கிறது கொள்வது, ஏதாவது ஃபேனுக்குன்னு ஏதாவது மாட்ட வரல அதை துடைக்கிறது, அது இருக்கட்டும் மூட்டை கூட கட்டிப்பாங்க. எல்லாம் கட்டி வைப்பாங்க. அவசரத்துக்கு ஒரு துண்டு துணி எடுங்கன்னா எடுக்க தெரியாது. ஏன் கட்டி எங்கேயே வச்சுருப்பாங்களா, அவசரத்துக்கு தேவைப்படும்னு இடத்த அடைச்சிக்கிட்டு. அப்புறம் அவசரம் தேவைப்படுறவங்களே என்னது, நல்ல துணி தான் கிழிக்கணும், நல்ல கைக்கூட்டையை கிழிக்கணும் ஒரு காயப்பட்டுன்னு சொன்னால். அப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இதையும் நம்ம கற்றுக்கணும். ஒரு பொருளால் போதுமான அளவு பயன் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும். இந்த வெளிநாடுகளில் அந்த பழக்கம் இருக்குங்க. நான் யூரோப்புக்கெல்லாம் போகிறவங்கள பார்த்தீங்கன்னா அப்படி அந்த வீதியில் நடந்து ஒரு 10 வீடை பார்த்தா ஒரு வீட்டில் உள்ளே இருக்கிற பொருட்களெல்லாம் நான் மட்டும் அது மட்டும் இந்தியாவாக இருந்தால் நம்ம எல்லாம் அள்ளிட்டு வந்துடலாம். எனக்கு ஆசை வரும். ஆனால் வேண்டாம்னு தூக்கி போட்டுருக்கிற பொருள் கூட நம்ம வீட்டில் இல்லையே, இதையெல்லாம் நம்ம கட்டி எடுத்துகிட்டு போக முடியுமா? 23 கிலோ தான் அளவு பண்ணுவான் ஃப்ளைட்டில். இதில் என்ன பண்ண முடியாது. அநேகர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதனுடைய தோற்றம் மாறிச்சது, இல்லைன்னா அதனுடைய பயன்பாடு மாறிச்சது, என்ன செய்வாங்க, தூக்கி போடுவாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம தூக்கி போடணுங்க. ஒரு பொருள் என்றைக்கே ஒரு நாள் தேவைப்படும், அதுக்காக அதுக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இடத்த நம்ம கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதை கீப் பண்ணி அதுக்கு நம்ம வேலைக்காரனாகி அதை பாதுகாத்து தூசி தட்டி தூக்கி போட்டுட்டு தேவைப்பட்ட என்ன செய்யலாம். ப்ரஷ்ஷு சொன்னேன்ல, க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் வேணால் 10 ரூபாய்க்கு ப்ரஷ்ஷு கிடையாது. அதுக்கு போய்ட்டு இந்த பழைய ப்ரஷ்ஷை பாதுகாத்து வச்சு அதுக்கு ஒரு டம்ளர் வச்சு அதை அதுக்குள்ளே போட்டு வச்சு அதுக்கு ஒரு இடத்த வச்சு அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு டம்ளரை வச்சு அது எங்கே போச்சுன்னு தெரியாமல் நிறைய லைஃப்பில் பிரச்சனை இருக்குங்க. ஆக தேவையற்றவளை என்ன செய்யுங்க, அது உங்களுடைய உடைகளாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுங்க, இதுக்கு மேலே நம்ம இதை கட்ட முடியாதா, கட்டுறவங்களுக்கு கொடுங்க. இப்போ நிறைய பேர் வந்து புதுசாக வாங்க விரும்புகிறாங்க, யாரும் பழசு வாங்க. அதனால் ஏன்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ரொம்ப பழசையும் கொடுக்காதீங்க. இப்போ விரும்பினா கொடுத்துட்டு காலி பண்ணுங்க, இல்லைன்னா பாத்திரம் வாங்கிடுங்க. ஏவ சொல்ல ஒரு பாத்திரம் 5 பேண்ட்ஸ் கொடுத்தா ஒரு டப்பா கிடைக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக ஒரு பொருள் பயன்பாடற்ற போகும் பொழுது அதை குறித்து ஒரு பரிதாப நிலைமை ஏற்படுகிறது. இன்றைய அநேகருடைய வாழ்க்கையில் அடைய முடியாமல் போன காரியம், சிலருக்கு திருமணம் ஆகாமலே போச்சு, சிலருக்கு வேலை இல்லாமலே போச்சு, சிலருக்கு தொழில் கிடையவே கிடையாது, சிலருக்கு ஒரு வீடு இல்லவே இல்லை, சிலர் நிறைய காரியங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணலை, அடையாமலே போச்சு. சிலருடைய வாழ்வில் இருந்தது இழக்கப்பட்டு விட்டது, இழந்து போன காரியங்கள் இனி ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது வாழ்க்கை ஏதோ பயனற்றதாக மாறுகிறது. இந்த பயனற்றாக மாறுகிற பொழுது 2 விஷயம் நடக்கும். இதில் தான் நம்ம எச்சரிக்கை இருக்கணும். அதுக்கு தான் அந்த செய்தியை கொடுக்குறோம். இழந்து போன பிறகு இழந்தது என்ன பண்ண முடியாது. அணை கிடந்த வெள்ளம் அழுதாலும் என்ன செய்யாது, எவ்வளோ நாள் அழுதாலும் வரவே வராது. ஆனால் அதுக்காக நம்ம அழாமல் இருக்க முடியுமா? அழதான் செய்வோம். வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். அதே நேரத்தில் இதன் மத்தியில் ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இழந்து விட்ட காரணத்திற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கை இதனால் என்ன பண்ணிடக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது. வாழ்க்கையில் நம்ம அதாவது இழந்தது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியைத்தான் என்று ஒட்டுமொத்த பகுதி அல்ல. அடைய முடியாமல் போனது வாழ்க்கையினுடைய அத்தனை கனவுகளையும் அல்ல, ஏதோ ஒன்று தான். ஏதோ ஒன்று அடைய முடியாமல் போனதுக்காக எதையுமே அடையவில்லை என்று சொல்லி இந்த வாழ்க்கையை வீணாக்கக்கூடாது. ஏதோ ஒன்று இழந்து விட்டோம் என்பதற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையை இழந்து விட்டோம் என்று எண்ணி இந்த வாழ்க்கை என்ன செய்ய விடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. அனைவருடைய வாழ்க்கையில் 2 பிரச்சனை வரும். ஒன்று, இவர்கள் இழந்து இல்லை அடைய முடியாமல் போய் துக்கம் அடைந்து அந்த துக்கத்தோடு வாழ்வதிலேயே அவர்களுக்கு ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நல்லா புரிஞ்சுங்க, இட்ஸ் அ க்ரூவல் திங். இது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், மனவியல் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம். என்ன தெரியுமா, ஒரு பெரிய இழப்பு நடந்திருக்கு, கிரேட் லாஸ், எளிதாக அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது, ஜீரணிக்க முடியாது. அது நடந்த பிறகு அதாவது மனுஷனுக்கு நிறைய காரியம் முடியாதுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் சந்தோஷமாக இருக்க முடியாது, ரொம்ப நேரம் துக்கமாக இருக்க முடியாது, ரொம்ப நேரம் சிரிச்சுக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. உங்களால் கொஞ்சம் நேரம் சிரிக்க முடியும். அதுபோல் ரொம்ப நேரம் எந்த வீட்லேயும் போகிறோங்க, ஒரு ஒரு ரவுண்ட் அழுதுட்டு என்ன செஞ்சுருவாங்க, அப்புறம் ரெஸ்ட் எடுப்பாங்க, அப்புறம் மறுபடியும் என்ன செய்வாங்க, அப்புறம் நிறைய பேர் முயற்சி பண்ணி தான் அழுவாங்க. ஏன் முடியாது, துக்கம் இருக்கும், அழ முடியாது. அதுபோல் துக்கத்தை கூட ரொம்ப நேரம் தக்க வைக்க முடியாதுங்க. எந்த மனித வாழ்வில் எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்தாலும் சரி, காலங்கள் கடந்து செல்லுகிற பொழுது அந்த துக்கங்கள் என்ன செய்யும், that will go down, that will reduce. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால்,
வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்து துக்கப்படுகிற சூழல் வந்த பிறகு அந்த துக்க உணர்வை இழந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு உணர்வு ஏற்படுமா. அதான் உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் திங்ஸ் சொன்னேன். இது சம் கைண்ட் ஆஃப் டிசீஸ், புரிஞ்சுங்க. ஏன்னா நமக்கு அந்த எண்ணங்கள் வருகிற பொழுது இதை நம்ம இழந்திருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இழந்திருக்கோம், இது எவ்வளோ பெரிய நஷ்டம், நாம் துக்கப்படாமல் எப்படி இருக்கிறது, அது நல்லது கிடையாது. ஆக இப்போ துக்கம் வரல, துக்கம் வராத அன்னைக்கு எனக்கு என்ன இருக்குது, அது துக்கம். எது தெரியுமா, நம்ம ஈஸியாக மறந்துட்டோமே, நேற்றுக்கு மாதிரி இன்றைக்கி ஃபீல் பண்ணலையே, போன மாதம் மாதிரி இவ்வளோ துக்கமாக இருக்கலையே. ஆக்சுவலி துக்கம் குறையுது, நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை ரிவைவ் பண்ணுறோம், விட்டுவிடக்கூடாது. அப்போ துயரத்துடன் வாழ விரும்புகிற ஒரு அது என்ன சொல்லுது, ஒரு என்ன சொல்லுது, இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. துயரத்துடன், அதாவது அந்த துயரத்தை உணர்ந்து கொண்டே வாழ விரும்புகிறது. அது ஏன்னா நம்ம நம்ம கண்ட்ரோலில் இல்லை, மைண்டு நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அதனால் நமக்கு ஏற்பட்டதனுடைய விளைவாக துக்கத்தோடு வாழ்ந்தால்தான் திருப்தி. இன்றைக்கு நான் அழுதுருக்கிறேன், இன்றைக்கி நான் அதையே நினச்சிட்டு அப்படியே சாப்பிடாமல் இருந்திருக்கிறேன், இன்றைக்கி அதையே நினச்சிட்டு ஒரு மூலையில் என்ன செய்கிறேன், உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். அது என்ன கொடுக்கறது, ஒரு திருப்தி. இந்த திருப்தி இன்னைக்கு கிடைக்கலன்னா ஐயோ நமக்கு ஏற்பட்ட இழப்பு ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டோம் போல இருக்கேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன வருதுன்னா, ஒரு கில்ட்டி கான்சியன்ஸ். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரகிள். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு தெரில. சிலர் மனைவிகளை இழக்கிறார்கள், சிலர் கணவர்களை இழக்கிறார்கள், சிலர் பிள்ளைகளை இழக்கிறார்கள், சிலர் உடன்பிறப்புகளை இழக்கிறார்கள், சிலர் பெற்றோர்கள் இழக்கிறார்கள். என்ன இழப்பு நடந்தாலும் ரொம்ப நாள் அதை என்ன பண்ண முடியாது, நம்ம துவக்கத்தில் உணர்ந்த மாதிரி உணர முடியாது. அது போகுது. ஆனால் போகும் பொழுது ஒரு குற்ற உணர்வு வருகிறது. ஐயோ இவ்வளோ நடந்த பிறகு நான் சந்தோஷமாக இருக்கிறேனே, நான் நல்ல சட்டை கொடுக்குறேனே, நல்ல சாப்பாடை சாப்பிட்றேனே. இல்லை, அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு. ஏண்டா என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஈவன் நிறைய பேர் சர்ச்சஸுக்கு என்ன செய்கிறதில்ல, சர்ச்சஸுக்கே போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு நீ என்ன இருக்குது, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்த பிறகு நான் எல்லாரும் மாதிரி சர்ச்சுக்கு போகலாமா, எல்லாரும் போல் பாடலாமா, எல்லாரும் போல் சந்தோஷப்படலாமா, எல்லாரும் போல் ஃபங்க்ஷனுக்கு போகலாமா, எல்லாரும் போல் உடுக்கலாமா. எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் ரிட்டையர் ஆன அந்த சூழலை இறந்துட்டார். எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு நபர், நம்முடைய புத்தகங்களெல்லாம் ரெகுலராக படிக்கிறவர். அவருடைய மனைவியால் அந்த இழப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியலை, அக்செப்ட் பண்ணவே முடியலை. எவ்வளோ பேர் என்னென்ன சொன்னாலும், நான் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் போய் அவங்களுக்கு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அவங்களுக்கு மட்டுமே பிரசங்கம் பண்ணிடுவேன். பிரசங்கம் பண்ணி நான் நினைக்கிறேன், கர்த்தரனை வல்லமையாக பயன்படுத்தியிருக்கார். அவ்வளோ வசனங்களெல்லாம் அந்த கடவுள் ஞாபகப்படுத்தி சுட்டி காட்டி சூப்பராக என்ன பண்ணிட்டேன். ஆமாம், இதை மட்டும் வேற எங்கேயா பிரசங்கம் பண்ணால் ஒரு பெரிய ரிவைவலே ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணி யோசிப்பேன். எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பறிச்சுட்டு போயிட்டாரே, இப்படி பண்ணிட்டாரே. அப்போ என்ன அர்த்தம், இவ்வளோ நேரம் பண்ணது என்ன செய்யலை, வேலை செய்யவே இல்லை. அப்போ என்னன்னு சொன்னால் அந்த கில்ட்டி கான்செப்ட். அப்போ அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு பிறகு இவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஏதாவது மாத்திரை, ஒரு சுகர் கம்ப்ளைண்ட் அது இருக்குன்னு மாத்திரை போடணும், மாத்திரை போட மாட்டாங்க. அப்புறம் எங்கேயோ கொஞ்சம் வெளியே வாங்க, மக வீட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், எங்கேயும் போக மாட்டாங்க, சர்ச்சஸுக்கும் போக மாட்டாங்க. அப்புறம் பிள்ளைகள் எப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எங்கள் அப்பா இழந்தது எங்களுக்கு ஒரு பெரிய லாஸ், பெரிய துன்பம், பெரிய துக்கம். ஆனால் அதை விட ஒரு பெரிய துக்கம் என்னென்னு சொன்னால், எங்கள் அம்மாவை சமாளிக்க முடியலை. அவங்க எதுலேயுமே கோஆப்ரேட் பண்ணலை, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஒரு இடத்துல உட்காந்து பேச மாட்டேங்கிறாங்க, எதுலேயுமே ஈடுபட மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இருக்கிறாங்க, திடீர்னு எழுப்பி ஏதாவது புலம்பிட்டு உட்காந்துருக்குறாங்க. இவங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு அப்போ எங்கள் அப்பா இழந்ததுனுடைய துக்கத்தை எங்களால் என்ன பண்ண முடியலை, ஃபீல் பண்ண முடியல. இவங்க எங்களுக்கு அவ்வளவு மனசுக்கு கஷ்டமான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காலப்போக்கில் அவங்க ரொம்ப வீக்காகி ரொம்ப சிக்காயிட்டாங்க. எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், துக்கங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால், நமக்கு அதை தொடர்ந்து உணர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இன்னொன்று, அப்படி உணரலைன்னு சொன்னால் கில்ட்டி கான்சியன்ஸ் வரும். ஆனால் இது இரண்டையும் என்னென்ன அவசியம், நாம் ஆண்டவர் சொல்லும்போது உங்களுக்கு துக்கம் சந்தோஷமாக மாறும். வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் எப்பொழுதும் நம்மோடு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. நம்முடைய மனநிலை அந்த விதமாக தூண்டும். ஐயோ நான் இவ்வளவெல்லாம் நடந்த பிறகு சிரிச்சுக்கிட்டு உட்கார்றது எப்படி, 4 பேர் மத்தியில் எல்லாரும் வாழ்கிறது எப்படி. இல்லை, நாம் அவ்விதமாக அல்ல, டிஃப்ரெண்ட்டாக தான் என்ன செய்யணும், வாழணும். வாழ்க்கையை சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மேற்கொள்ள வேண்டும், கடந்து வர வேண்டும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஏன் இந்த நிலைமை வந்துச்சு,
சிலருடைய வாழ்க்கையில் ரெக்கவர் ஆகவே முடியலை, அவங்கள திருப்பி கொண்டு வரவே முடியலை. எத்தனை பிரசங்க கேட்டாலும் சரி, எவ்வளவு யார் வந்து கன்சோல் பண்ணாலும் சரி, கம்ஃபர்ட் பண்ணாலும் சரி, எவ்வளவோ வந்து அவங்கள சந்தோஷப்படுத்த முடியாத காரியங்கள் செய்தாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த பழைய நிலைமையில் தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அதற்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, முதலாக சொன்ன 3 விஷயம் எனக்கு சந்தோஷம் இல்லை. இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. ஆக்சுவலி இது ஒரு யதார்த்தம். இதை வந்து சிலர் புரிஞ்சுக்கிறதுக்கு கடினப்படுவாங்க. ஒருவேளை நான் கூட அப்படி தான் நினைப்பேன், நம்ம வாழ்க்கையில் வந்தால் தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. உண்மைதான். ஆனால் வாழ்க்கையில் நாம் சந்தோஷத்தை இழக்கிறோம், மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு காலத்தில் அவ்வளோ சிரித்து பழகி பேசியிருக்கிறோம், நடந்திருக்கிறோம், கொண்டிருக்கிறோம், எவ்வளோ செஞ்சுருக்கிறோம். இப்போ போன சந்தோஷம் போனதான், அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் வரவே இல்லை. வாட்ஸ் த ரீசன்? we believe God. கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, இது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கை, இதுக்கு அப்பால் ஒரு வாஸ்ட் ஏரியா இருக்குது. நீ ஒட்டுமொத்த வாழ்க்கை இழக்கலை, ஒட்டுமொத்த உன்னுடைய கனவை அடையாமல் போகலை. இதுக்கு அப்பால் கனவு காண நிறைய இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியோடு அல்ல. ஆனால் நாம் என்ன செய்யலை, அதற்கு பிறகு நம்ம எப்பவுமே அந்த சந்தோஷத்துக்குள்ள வரவே இல்லை. இதற்கு ஒரு உண்மையான காரணம் என்னன்னு சொன்னால், நாம் இழந்தது எந்த சந்தோஷம்? உலக ரீதியான சந்தோஷம். ஆர்டினரி நேச்சுரல் பீயிங்ஸு என்ன சந்தோஷம் இருக்குமோ அது இருந்தது. இப்படி ஒன்று நிகழ்ந்ததுனால we have lost. இப்போ நமக்கு என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம் என்னவென்றால், நம்மிடத்தில் எந்த சந்தோஷம் ஏற்கனவே இருக்கவில்லை. ஸ்பிரிச்சுவல் ஜாய் இருக்குல்ல, கர்த்தர் கொடுத்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. இல்லைங்க, நாங்கள் கர்த்தருக்குள்ளே ரொம்ப நல்லா இருந்தேன், நல்லா ஆராதனை பண்ணுவேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்லா இது பண்ணுவேன் கொள்வேன், ஆக்சுவலி ஐ வாஸ் ஸோ ஹாப்பி இன் தோஸ் டேஸ் அப்படி சொல்லலாம். ஆனால் அது வந்து கர்த்தர் கொடுத்த சந்தோஷம் அல்ல, பக்தி கொடுத்த சந்தோஷம். ரெகுலராக சர்ச்சுக்கு போனதுனால, ரெகுலராக ஆராதனை பண்ணதுனால, ரெகுலராக பைபிள் படித்ததுனால, ரெகுலராக ஜெபம் பண்ணதுனால, ரெகுலராக நிறைய காரியங்கள் செய்ததுனால சந்தோஷமாக இருந்தோம். இப்போ சம்திங் ஹேப்பன், அதனால் we lost everything. இப்போ நமக்கு சந்தோஷம் இல்லை. இந்த கர்த்தர் கொடுக்குற சந்தோஷத்துக்குரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அது ரொம்ப நாள் மறைந்திருக்கா. மனித வாழ்க்கையில் கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்தா கூட சில சூழல்களுடைய ப்ரெஷர்னால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் போகும். ஆனால் ஆண்டவர் சொல்வார், இப்பொழுது நவ் யூ ஆர் கிரீவ்டு, நான் மறுபடியும் உங்களை என்ன செய்வேன், சந்திப்பேன். யுவர் கிரீஃப் வில் டர்ன் டு ஜாய், சந்தோஷம் மாறும். கர்த்தருக்குள் ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் கிடைக்கிற பொழுது அந்த சந்தோஷத்தை அவன் இழக்க முடியாது. ஏன் நாம் சந்தோஷத்தை முற்றிலுமாக இழந்து விட்டோம், இனி நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று சொல்லி சந்தோஷமாக இருப்பதை கூட ஒரு பாவமாக எண்ணுகிறோமே. சந்தோஷமாக இருப்பதை சில வேளை சந்தோஷமாக இருக்க முடியுதுங்க, சிரிப்பு வருது, சிரிக்க மாட்டேங்க, சந்தோஷம் வருது, காட்ட விரும்பல, ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ண ஆசை வருது, கூடாது, தப்பு. ஏன்? நமக்குள்ளே இருக்கிறத என்ன பண்ணுறோம், அடக்கி வைக்கிறோம். அப்போ காரணம் என்னன்னு சொன்னால், இது நம்முடைய நேச்சுரல் ஜாய். சாதாரணமான மனிதர்களுக்கு இருந்த சந்தோஷம் இருந்தது, சாதாரணமாக மனிதனுக்கு இப்படி ஒன்று அவன் அதை இழந்தோம். அதை இப்போ நம்ம மீட்டு தரது யாருமே இல்லை. அப்போது பக்தி கொடுத்த சந்தோஷத்தும் அதே லெவல் தான். நிறைய பேருடைய வாழ்க்கையில் கடந்த கால சந்தோஷம் என்பது ஆவிக்குரிய சந்தோஷமாக இருக்கவில்லை. தட் வாஸ் நாட் த ஸ்பிரிச்சுவல் ஜாய், தட் வாஸ் நாட் த காட் கிவன் ஜாய். அது எந்த ஜாய்? பக்தியான வாழ்க்கை. இப்போது நாம் வந்து எதையோ ஒன்று சந்தித்து பக்தி என்ன பண்ணிட்டோம், இப்போ முன்னைய மாதிரி பைபிள் படிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியலை, ஆண்டவர் தேட முடியலை, அந்த பக்தி சந்தோஷம் இப்போ நமக்கு இல்லை. ஆனால் உண்மையான ரீசன் என்ன? நாம் கர்த்தருக்குள்ளான சந்தோஷத்தில் வாழவில்லை. ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று நடந்த பிறகு மறுபடியும் நாம் சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு சூழல் உருவாகவில்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அதை ஒருவன் உங்களிடத்துலேருந்து பறித்து போடுவதில்லை. எத்தனை இழப்புகள் நடந்தாலும் சரி. நான் எதை வச்சு பேசுகிறேன்னா, சொல்கிறவங்கள அவங்களுக்கு நடந்ததுன்னு தெரியும், மற்றவங்க நடக்கிறதெல்லாம் எதுன்னு சொல்லுவேன். நான் ஒரு முன்னாடி ஒரு பஸ்ஸில் போகிறவங்க எழுதி போடுதான், அதாவது உனக்கு நடக்காமல் மற்றவர்களுக்கு நடப்பதெல்லாம் உனக்கு வேடிக்கையாக தான் இருக்கும், உனக்கு நடக்காமல் மற்றவர்கள் நடக்கிறதெல்லாம் வேடிக்கை தான். அது நமக்கு நடக்கிற பொழுது தான் அது லைஃப் என்ன செய்யும், அஃபெக்ட் பண்ண. அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது உண்மை தான், யதார்த்தம் தான். ஆனாலும்
ஆவிக்கேற்ற விதமாக உண்மையை நாம் யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ள செல்லுகிற பொழுது இதுதான் உண்மை. கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷத்தில் நாம் வாழவில்லை. நாம் வாழ்ந்தது பக்தி சந்தோஷம். அதை இழந்தோம், மறுபடி பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். அடுத்தபடி பார்க்கும் பொழுது ஏற்கனவே இன்னொன்று என்ன இழந்தோம்? தெய்வ தரிசனம். அதாவது வாழ்க்கை குறித்து எதுவுமே என்ன இல்லை, தரிசனமே போயிடுச்சு. இப்போ எதுலேயுமே நம்ம மனசு ஈடுபடலை. இனி என்னங்க ஜெபம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? வந்துடுமா? நடக்குமா? இனி ஒன்றும் நடக்காது. இனி நம்ம என்ன ஆராதனை பண்ணி, இனி என்ன ஊழியம் செஞ்சு, இனி என்ன ஆண்டவரை விசுவாசித்து, இனி ஒன்றுமே கிடையாது. எவ்ரிதிங் வாஸ் லாஸ்ட். ஏனென்றால் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏற்கனவே நாம் தேவன் கொடுத்த ஒரு ஆவிக்குரிய தரிசனத்தை கொண்டவர்களாக இருக்கவில்லை. தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து, அந்த தரிசனம் சொன்னால் நான் சொப்பனம் காண்றதை பற்றி பேசலை உங்ககிட்ட. நம்முடைய வாழ்வு குறித்த ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி, மகனை இதற்காகவே தான் நீ வாழுகிறாய் இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தை கொடுத்து, நீ எனக்காக இதை நிறைவேற்ற வேண்டும் அப்படி ஒரு திட்டத்தை கொடுத்து, ஒரு நோக்கத்தை கொடுத்து வாழ வைத்திருப்பான்றால், இதற்கு இடையில் எத்தனை காரியங்கள் வந்தாலும், அவைகள் நம்ம எத்தனை காலம் நம்ம வருத்தினாலும் மறுபடியும் அந்த தரிசனம் நிற்கும். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கை நிறைய காலம் இழக்கப்பட்டாலும் கூட எகிப்து செல்லுகிறோம், அந்த தரிசனம் நிற்குது. அதனால் அவனுக்கு ஏற்பட்ட நிறைய துன்பங்கள் அவன் என்ன செய்கிறான்? மறக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 20ஆம் அத்தியாயத்தினுடைய 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். பாருங்கள், இதுதான் தரிசனம். 1008 விஷயம் நடக்கும்ப்பா. எல்லாரும் சொல்கிறாங்க எருசலேமுக்கு வந்தால் இவ்வளோ சிக்கல், இவ்வளோ பிரச்சனை வரும், என்ன நடக்கும்னே சொல்ல முடியாதவன். ஆனால் பவுல் சொல்லுவார், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டு நீங்கள் சொல்லல. ஏற்கனவே ஆவியான ஒரு பட்டணங்கள் தூரம் என்ன பண்ணுறாரு? எனக்கு அதை பற்றி ரிமைண்ட் பண்ணி தான் இருக்கிறாரு. நீ போக போகிற இடம் உனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்க போகிறதில்ல, அது உனக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறான்? ஆயினும் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கணும். அப்படின்னா கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். அதுதான் விஷன். இந்த ஆவிக்குரிய நோக்கம் ஒருவருடைய வாழ்வில் இருக்கும் பொழுது, இதற்கிடையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஒரு உலுக்கும், அசைக்கும். கொஞ்ச நாள் அப்படியே நம்மளை என்ன பண்ணும்? ஸ்டன் பண்ணி வைக்கும். ஆனாலும் அந்த தரிசனம் மறுபடியும் தோன்றும். அந்த தரிசனம் நம்ம எழும்ப வைக்கும், முன்னோக்கி போக வைக்கும். எலியாவுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவ்வளோ பெரிய சோர்வு, வாழ்க்கையை இழந்து விட்டது போல ஃபீல் பண்ணுறான். இதுக்கு மேலே என் வாழ்க்கையை வேணாம், லெட் மீ டை, நான் செத்து போயிடுறேன். என்னத்தை கண்டேன்? போராடி போராடி ஒன்றையுமே பார்க்க முடியலை. இதுக்கு மேலே என்னத்துக்கு போராடி இந்த உலகத்தில் வாழ்கிறோம்? லெட் மீ ஃபினிஷ் மை லைஃப். ஆனால் அவன் என்ன பண்ணலை? சூசைட் பண்ணலை. நீரை ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளு தான் சொன்னான். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க? வாழ்க்கையோட அழுத்தம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த வாழ்க்கை இதுக்கு வேணாம், இது இல்லாமல் எனக்கு இந்த வாழ்க்கையை வாழ முடியாது, இதை இழந்து போன பிறகு இனி என்ன வாழ்க்கை கிடக்குது அப்படிங்கிற சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எலியா சாகிறதுக்கு விரும்பினாலும் கூட அவன் என்ன பண்ணலை? எங்கே இது பண்ணிக்கணும். அவன் என்ன பண்ணுறான்? சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, நான் இன்றைக்கி சூசைட் பண்ணிடுவேன் பாரு, இன்றைக்கி தூக்கு போட்டு செத்துருவோம் பாரு, இப்படியே பண்ணிட்டுருந்தீங்கன்னா தூக்கு போடு சொல்லிட்டே வச்சு செய்கிறது மாதிரி தான் செஞ்சு முடிக்க வேண்டியதானே. இது எல்லாம் வார்னிங் கொடுத்துருவார். அதனால இவரை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இவர் உள்ளே போனால் வெளியே போனால் மனுஷன் சொல்லி வச்சுக்காருன்னு. ஏன்னா இவர் சாகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ பாரு என்ன பண்ணுறப்பாருன்னு அங்கே போய் கயிறு எடுப்பார், இல்லை லுங்கி எடுப்பார், புடவை எடுப்பார், எஸ்கேப் ஆகிற எல்லாம் வழி கிடச்சிச்சுல்ல. உண்மையிலேயே சாகிறதுக்கு விருப்பம் இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? யாருக்கும் தெரியாமல். ஆமாம், இது எல்லாருக்கும் தெரியும்படி என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படி என்ன, நான் சாப்பிட்ற மாதிரி போனாலும் என்ன பண்ணிடுவாங்க? காப்பாற்றிக்குவாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. சரி, இப்போ என்னத்துக்கு அதை சொன்னேன்? எலியாவை பார்த்திங்கன்னா, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்ல, சாகட செத்துருக்க வேண்டியதானே. ஒரு சோர்வை உட்கார்றான். ஆண்டவர், இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் ஏதோ அர்த்தம் இருக்க மாதிரி தெரியலை, அப்படி என்னத்தை பெருசாக நான் சாதிச்சுட்டு சுற்றி 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 சத்தியம் அதுக்குதுன்னு எல்லாம் போட்டு இது பண்ணாலும் கடைசியில் நடக்கிறது தான் நடக்குது. அதனால் வீணாக ஏன் எனர்ஜி தான் போகுது. இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது ஆண்டவரே, அதனால் லெட் மீ ஃபினிஷ் மை லைஃப் அப்படி சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ண, என்ன ஆத்மா எடுத்துக்கொள்ளும், என் உயிரை எடுத்துகிற ஆண்டவரே கேட்டான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? இல்லைப்பா, இதுக்கெல்லாம் போய் உயிரை எடுக்க முடியாது, இந்த உயிரை கொடுத்துருக்கிறதுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, அந்த வேலை முடிச்சு தான் என்ன பண்ண முடியும். அப்போ ஆண்டை விட்டு போய் மாட்டிக்கிட்டோன்னு வச்சிங்களா, சாகிறதுக்கும் சிக்கல் தான். அதனால் நான் சொல்லுவேன், கர்த்தருக்குள் வந்தால் ஒருபோதும் சூசைட் பண்ண முடியாது. யாராவது சூசைட் பண்ணியிருந்தால் அவங்க யார்?
விட மாட்டார். அதனால் வீணான ட்ரை பண்ணுறதான். நம்ம சூசைட் பண்ண அரைங்குறையமாக அதை தப்பி வந்துடுவோம், காப்பாற்றிடுவாங்க. அதில் போய் அட்டம் பண்ணிட்டு பாதி உயிர் பாதி இது பண்ணி அப்புறம் இப்போ சிக்கல். அப்போது ஏன்னா கர்த்தர்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னா அவர் யாரை வச்சா நம்மளை என்ன பண்ணிடுவார், காப்பாற்றிடுவார். அதனால் சூசைட் பண்ணுறதுக்கெல்லாம் என்னை பொறுத்தவரை அப்படி தான். கர்த்தருக்குள் வந்தவனை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த புதுசில், பாண்டிச்சேரி வந்த புதுசில் ஒரு அம்மா ஒரு சர்ச்சில் ஒரு முறை நல்ல அழகானவன், ரொம்ப ரொம்ப என்ன சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு பாடல் பாடி நல்ல ஒரு சாட்சி சொல்லி அந்த அருமையாக அவங்க இது பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஃபயர் வச்சு செத்துட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு கேள்வி உண்டு, என்ன இப்போ இவ்வளோ அருமையாக சாட்சி சொன்னாங்களே, கர்த்தர் ஏன் அவங்கள சாக விட்டார் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் இன்னொரு சகோதரர் கேரளாக்காரர், அவரும் நம்ம நான் க்ளோஸ் ஆனவங்க வீட்டில் போய் நான் சாப்பிட்ருக்கேன், கொண்டுருக்கேன், ரொம்ப நேரம் பேசியிருக்கோம், பழகிருக்கிறோம். அவர் திடீர்னு ஏசு நாள் வரப்போகிறேன், ஏசு நாள் வரப்போகிறேன், இன்னும் 10 நாள் வரப்போகிறேன், 15 நாள் வரப்போகிறேன். அவங்க சர்ச்சில் அதை யாரும் கண்டஸ்ட் பண்ணவே இல்லை. அவருக்கு தரிசனம் இருக்குது, அது இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தான் சிக்கலாக தெரிஞ்சுது, ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது அப்படின்னு. எவ்வளோ சொல்லி பார்த்தா யாரும் கேட்கல. கடைசி அவர் சூசைட் பண்ணிட்டார். எங்கே போய் சூசைட் பண்ணி செத்தாத நான் தங்கியிருந்த அறைக்கு மேலே. அவர் இன்னொரு இடத்துல தான் இருந்தார், இன்னொரு வீட்டில் தான் சந்தோஷமாக வாழ்ந்துருந்தார். ஏஎஃப்டி மில்லில் ஒர்க் பண்ணியிருந்தார். வாழ்ந்த அப்புறம் இவர் திடீர்னு சாப்பிட மாட்டார், 10 நாள் சாப்பிட மாட்டார். ஆண்டவர் என்ன சாப்பிடுன்னு சொன்னால் தான் என்ன செய்வேன். இப்படியெல்லாம் அவர் கோஷ்டம் பண்ணிகிட்டு இருக்கிற வேலை அந்த மற்றவங்க பாண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் யாரும் இல்லை, அந்த ஆவிக்குரிய விஷயம் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் காலி பண்ண போய் சொல்லிட்டாங்க. அந்த ஆள் இங்கே இருந்த சிக்கல் அவங்கள காலி பண்ண வச்சு எங்கே வந்தாலும் நான் இருந்த வீட்டுடைய மேலே. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் கீழே இருக்கிறேன், அவர் மேலே இருந்து ஒன்று ஹேங் பண்ணி செத்துட்டார். எதுக்கு சொல்கிறேன், ஏன் இது நடந்தது? ஆனால் என்னுடைய என்னென்னா, கர்த்தருக்குள்ளே இருந்தால் சூசைட் பண்ண முடியாதுங்க. மற்றவன் கொலை வேணால் செய்யலாம், மற்றவன் காலி பண்ணலாம். ஏன் கர்த்தருக்குரிய எத்தனை பேரை என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொலை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அவன் தன்னைத்தானே என்ன செய்ய முடியாது. ஏன்னால் என்னுடைய வாழ்வின் மேல் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிற அப்படினால என்ன அடி உத வாங்கினாலும் சரி, வாழ்க்கை எவ்வளோ இம்சையாக மாறினாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்களோ வந்தாலும் சரி, வேணாம் ஆண்டவரே, வேணாம் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே அப்படி சொன்னாலும் நீ சும்மா சொல்லிட்டு கிட. எனக்கு வேணுமே, உனக்கு தான் வேண்டாம், எனக்கு வேணுமே, நான் போய் உன் வாழ்க்கையை பின்னால் இவ்வளோ விஷயத்தை வச்சுருக்கிறேனே அப்படி என்ன பண்ணிடுவார். மறுபடியும் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து தேர்தலை கொடுத்து அவ்வளோ எலியா ஒன்று நடக்க வச்சவங்க நம்மளை நடக்க வச்சு நம்ம கடந்ததெல்லாம் மறந்துடுவோம். அப்புறம் அடுத்தது வெடிக்கும். வெடிகள் ஓய்வதில்லை, வெடிகுண்டுகள். ஆக வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், கண்டை ரைட். இந்த தரிசனம் இல்லாத காரணத்தினாலே இப்பொழுது நாம் எல்லா தரிசனத்தையும் இழந்து விட்டோம். வாழ்க்கையில் எதன் மேலே நமக்கு பிடிப்பில்லை, எதன் மேலே ஈடுபாடு இல்லை. காரணம் என்ன, ஆவிக்குரிய தரிசனம் நம்முடைய வாழ்வில் இல்லாமல் போய்விடுகிறது. அதனுடைய விளைவாகவே இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட், இது ஒன்றுமே இல்லை அப்படி முடிவுக்கு வந்துட்டோம். மூன்றாவதாக என்ன பார்த்தோம், வாழ்க்கை சூழல்களை சந்திப்பதற்கான லைஃப் எனர்ஜி இல்லை. ஒன்றையும் சந்திக்க முடியலை, எதையும் தாங்க முடியலை, எதையும் பொறுக்க முடியலை, எதையுமே செய்ய முடியலை. அப்போ டோட்டலி வி ஹவ் பிகம் வீக். இதற்கு காரணம் என்ன தெரியுமா, வாழ்க்கையில் என்ன அலைகள் அடித்தாலும் என்ன இழப்புகள் வந்தாலும் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க வைக்கிற ஒரு வல்லமை இருக்குது. இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது 2 கொரிந்தியர் 4:7 சொல்லுகிறார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டமாக உடலில் பெற்றுக்கிறோம். அது என்ன பண்ணுது பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்கள். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தாலும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஏன் இவ்வளோ விஷயம் நடந்த பிறகு ஏன் ஒன்றுமே கதை முடிய மாட்டேங்குது? அதுதான் காட்ஸ் பவர். நம்முடைய வாழ்க்கையில் தேவ வல்லமை செயல்பட ஆரம்பித்திருந்தால், அப்போஸ்தலர் 2:30 சொல்லப்பட்ட விதமான அந்த பரிசுத்தோட வல்லமை நம்முடைய வாழ்வில் செயல்பட்டிருந்தால், நம்முடைய வாழ்வில் நிகழ்ந்த சூழல்கள் எவ்வளவுதான் நம்மை வருத்தினாலும் சரி, எவ்வளவுதான் நம்மை பலவீனப்படுத்தினாலும் சரி, அந்த வல்லமை மறுபடியும் நம்ம என்ன செய்யும், தூக்கி நிறுத்தும். ஆனால் நாம் எழும்பி வரவில்லை. we can't rise up. ஏன், நம்மிடத்துலேருந்து நேச்சுரல் பவர் தட் இஸ் ஓவர். நம்முடைய மனபலம் போயிடுச்சு, சுயபலம் போயிடுச்சு. ஆனால் தேவ பலம் இருந்திருந்தால் இந்த சூழலும் நம்ம என்ன செய்யும், எழுப்போம். அப்போ என்ன நடந்திருக்கிறது என்றால், நாம் எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் என்றால்,
ஆவிக்குரிய ரீதியாக நாம் அடைய வேண்டியதை அடையாமல் போயிருக்கிறோம். நாம் பக்தி மிக்கவர்களாக இருந்தாலும் கூட ஆவிக்கேற்ற பார்வையில் நாம் எதை பெறலை? ஆவிக்குரிய சந்தோஷத்தை பெறலை, ஆவிக்குரிய தரிசனத்தை பெறலை, ஆவிக்குரிய வல்லமை பெறலை. இவைகளைத்தான் நாம் இந்த வேளையில் என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டும். வாழ்க்கையிலே நாம் எப்போவுமே ஏதோ நிகழ்த்து விட்ட பிறகு இனி என்ன, எதற்கு என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லுகிற பொழுது இன்னொரு கேள்வி ஆண்டவர் நம்மிடம் கேட்க, இதற்காகத்தான் இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டதா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கணவன் போன பிறகு என்ன கிடையாது, இனி எனக்கு என்ன வாழ்க்கை இருக்குது, எவ்ரிதிங் இஸ் ஓவர். மனைவி போன பிறகு நிறைய பேர் பாருங்கள், மனைவி போன பிறகு ரொம்ப சீக்கிரம் போயிடுறாங்க. என்ன தான் சண்டைக்கிட்ட போட்டுட்டு இருந்தால் கூட போயிட்டுன்னா இவங்களுடைய கதையும் போயிடுது. எனக்கு ஒரு அருமையான ஐயாவை தெரியும், தாம்பரத்தில் ரொம்ப என்னுடைய ஊழியர்கள் நேசிப்பாங்க. அவர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். எங்கள் மீட்டிங் நடக்கிறவங்களெல்லாம் தொடக்கத்துலேயே ஆஃபர்ட்டெல்லாம் கொடுத்துட்டு போவார். அவருடைய மனைவி இறந்த பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய அந்த பழைய வலிமையை பார்க்கவே முடியல. கொஞ்சமாக வீக்காகி இப்போ அவரும் இறந்துட்டார். அதுபோல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன், மனைவிகள் இழந்த பிறகு கணவர்கள் தான் மனைவிகள் தாக்கு பிடிக்கிறாங்க. மனைவிகள் இருந்தால் ஏன்னா மனைவி இறக்க பிறகு தான் மனைவியால் என்னென்ன கிடச்சிருக்குன்னு தெரிய வரும். எவ்வளோ அப் அண்ட் டவுன் இருக்கும், நிறைய மோதல் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய மனமடிவான காரியம் இருக்கும். ஆனால் அது இல்லைன்றல வருகிற பொழுது தான் ஓஹோ எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம். அப்போ மனைவிகளில் தாக்கு பிடிக்கணும்னு என்ன அர்த்தம்? கணவர்களால் அவ்வளோ பெரிய விஷயங்கள் அடையலையோ? அப்படி பார்த்தா மனபலம் யாருக்கு தான் அதிகமாக இருக்குது? சவால் இருந்தவள் யார்? நீ போன எனக்கு என்னையா, நான் வாழ்வேன், நீ போயிட்டேங்கிற நானும் பின்னால் போயிடணுமா? நான் எனக்கு குறிக்கப்பட்ட காலம் முழுசு என்ன செய்கிறேன்? இந்த அப்பாவி ஆம்பளைங்க தான் என்ன செய்கிறான்? இனி எப்படிடா நான் வாழ்கிறது? தண்ணி சுட வச்சு தரது யார்? வேலை வேலைக்கு சோறு கொடுக்குறது யார்? வந்தியா போகணுன்னு கேட்குறது யார்? ரூமை சாத்திட்டு தூங்குனா காலை எலும்புலன்னு பார்க்குறது யார்? இப்படி நினச்சி சீக்கிரம் போயிடுவாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, சரி நீ போனால் போய் தொலை, 2 நாளைக்கு துக்கம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு இதுன்னு பிள்ளைகளை பார்த்து பேர பிள்ளைகளை பார்த்து அவங்க எப்படி என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வாகனத்தை ஓட்டிகிட்டு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு தான் போகிறாங்க. இந்த ஆளுலாம் சீக்கிரம் போயிடுறாங்க. யார்? அதனால் கணவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டியிருக்கு. என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு சிக்கல் இருக்குது, சரியா? சரி. ஆனால் அந்த உலக வாழ்க்கையில் நாம் நினைக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் ஆண்டவரை விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கை என்பது யாரோ ஒருத்தருக்காக அல்ல, ஏதோ ஒன்றுக்காக அல்ல. இதை சாதிக்க முடியாமல் போனதுனால இனி எனக்கு எதற்கு வாழ்க்கை, இதை அடைய முடியாமல் போனதற்காக இனி எதற்கு வாழ்க்கை, இதை இழந்துவிட்ட பிறகு எனக்கு எதற்காக வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை அவ்வளவு குறுகிய வட்டத்துக்குள் கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தார் என்றால் அந்த வாழ்க்கை எதற்கு? அவருக்காக வாழ்வதற்கு. பல நேரங்களில் பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் எதுவாக இருந்தது? கணவனுக்கு இழந்த பிறகு அதுக்கு பிறகு வாழ்க்கையில் என்ன அர்த்தம்? கணவனுக்காக தான் வாழ்ந்தோம். கணவனுக்காக வாழ்வது அந்த வாழ்க்கையா? மனைவிக்காக வாழ்வது அந்த வாழ்க்கையா? இல்லை பிள்ளைக்காக வாழ்வது அந்த வாழ்க்கையா? இதற்கு மேல் வாழ்க்கை இல்லை என்றால் இல்லை. நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். அந்த தேவனுக்காக வாழ வருகிற பொழுது அங்கே நாமும் வாழ்வோம். அல்லேலூயா. நீங்கள் கணவனுக்காக வாழலாம், மனைவிக்காக வாழலாம், பிள்ளைகளுக்காக வாழலாம். எவ்வளவு வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்குள்ளே தான். நீங்கள் எவ்வளோ முட்டி மோதி எவ்வளோ தான் தியாகம் பண்ணி இன்னொரு உங்களுடைய உறவுக்காக கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக வாழ்ந்தாலும் உங்களுக்கு எட்டர்னிட்டியில் என்ன கிடையாது? ரிவார்டு கிடையாது. இங்கே நீங்கள் அவங்களுக்கு செஞ்ச தியாகத்துக்கு பலம் இங்கே தான் அடைஞ்சு முடியணும். அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள் மட்டும் இங்கே வருகிறார்கள். அப்போ நான் அங்கே போய் நின்று ஆண்டவரை என்னுடைய கணவனுக்காக வாழ்ந்தேன், மனைவிக்காக வாழ்ந்தேன், பிள்ளைகளுக்காக வாழ்ந்தேன், பெரிய தியாகியாக வாழ்ந்தேன், அதெல்லாம் உலகத்துலேயே முடிஞ்சு போச்சுப்பா, அங்கே உன்னுடைய ரிவார்டு கிடச்சி போச்சு. பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் எதை வைத்து போக வேண்டும்? அப்போ அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவருக்காக வாழ்வதை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக வாழ வேண்டிய கடமையை மறந்து கொண்டிருக்கிறோம். நாம் உலக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இழந்ததனுடைய விளைவாக அந்த விளைவின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை உருவாக்கி வைத்துக்கொண்டு வேறு எதுவும் என்னுடைய வாழ்க்கை இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், எனக்காக நீ வாழ்ந்தாயா? எனக்காக நீ வாழ்ந்தாயா? உன் கணவன் உனக்கு செய்தை விட, உன்னை மனைவி உனக்கு செய்தை விட, உன் பிள்ளை உனக்கு செய்தை விட, உன் பெற்றோர் உனக்கு செய்தை விட பெரிய ஒரு காரியத்தை நான் தான் செஞ்சுருக்கிறேன். நீ நித்தியத்தில் வந்து சேரும்படியாக என்னுடைய ஜீவனை உனக்காக கொடுத்துருக்கிறேன். நீ எனக்காக வாழ்ந்தாயா?
அவருக்காக வாழ்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய ராஜ்யத்தில் வருவார்கள். ஆண்டவருக்காக வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதன் மூலமாக மட்டும்தான் இந்த இழப்புகளை மேற்கொள்ள முடியும். வேறு எந்த விதத்தில் நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணலாம். சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வேலைக்கு போங்க. உண்மைதான், மைண்ட் டைவர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணோம், அதுவும் ஒரு உதவி தான். ஆனால் அது முழு உதவி கிடையாது. இப்படிப்பட்ட ஆட்கள் வேலைக்கு போனாங்க, வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. அங்கே உட்காந்து என்ன பண்ணுவாங்க? அதாவது மென்டலி நம்ம ரிலீவ் ஆகலைன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்தாலும் என்ன செய்வோம்? இப்போ அவன் நமக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்? நாம் என்ன சோகத்தில் உட்காந்துருப்போம், அப்படி தானே? அப்போ ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கினாலன்றி வேறு வழியே இல்லை. மென்டல் டைவர்ஷனும் ஃபிசிக்கலி வேணும் தான். நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா எல்லாமே நமக்கு ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும். 4 இடங்களுக்கு போக வர 4 பேரை பார்க்க கொள்ள செய்கிற பொழுது தான் நமக்கு மைண்டு என்ன கிடைக்கும்? சில உதவிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து எங்கேருந்து வருது? ஆண்டவருக்காக வாழ, டு லிவ் ஃபார் காட். தேவனுக்காக வாழ்வோம். தேவனுக்காக வாழ வேண்டிய ஒரு பொறுப்பு நம் தலைமையில் இருக்கிறது. நாம் அதை நிறைவேற்றவில்லையே. ஆண்டவருக்காக வாழ்வோம். ஆண்டவருக்காக வாழ்கிற பொழுது என்ன நடைபெறுகின்றால், ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள் எங்கே இருந்து கொண்டு வாழணும்? எங்கே இருந்து வாழணும்? அவருக்குள் இருந்து கொண்டு தான் வாழணும். நீங்கள் எங்கே இருந்து கொண்டு வாழ முடியாது. அவருக்குள் இருந்து கொண்டு தான் வாழணும். அவருக்குள் இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றால், அவருக்குள் இருக்கிறவர்கள் அவருடைய உறவோடு இருக்கிறார்கள். அந்த உறவு உங்களை வாழ வைக்கும். அவருக்குள் இருக்கிறவர்கள் அவருக்கேற்ற நோக்கத்தோடு இருக்கிறார்கள். அவருக்குள் இருந்துட்டு அவருக்கேற்ற நோக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. அவருடைய நோக்கம் தான் முதலிடத்தில் இருக்கும். வாழ்க்கையில் என்ன சம்பவித்தாலும் சரி, என்ன இழந்தாலும் சரி, என்ன கிடைக்காமல் போனாலும் சரி, அந்த நோக்கம். 3வது, அவரோடு இருக்கிறவர்கள் அவருக்கு ஏற்றவளாகத்தான் இருக்க முடியும். கர்த்தருக்குள் நாம் இருக்கும் பொழுது அவருடைய உறவை தேடிக்கொண்டு தான் இருக்க முடியும். நான் உறவை தேடுறதில்லை, கொள்றதில்லை. ஒரு சகோதரன் சமீபத்தில், பிரபலமான ஒரு சகோதரன், ஊழியக்காரர், அவர் ஒரு சாட்சி சொன்னார். 2 வருஷமாக நான் பைபிளும் படிக்கலை, 2 வருஷமாக நான் ஜெபம் பண்ணலை, 2 வருஷமாக கடவுளை தேடவே இல்லை. ஆனால் அவருக்கு என்னை விட்டால் வேறு வழியே இல்லை. அப்படிங்களா 2 வருஷம் என் கூடயே இருந்து என்னை பாட வச்சு ஆட வச்சு என்ன பண்ணார்? எனக்கு அந்த கடவுள் இன்றைக்கி இவ்வளோ பரிதாபமாக இருந்தது. உங்களுடைய நிலைமை இப்படி ஆகி போச்சுதே அப்படின்ட்டு. இஸ் இட் ட்ரூ? இல்லை. கர்த்தருக்குள் இருக்கிறவன் கர்த்தருடைய உறவோடு தான் இருக்க முடியும். கர்த்தரை தேடிக்கொண்டு தான் இருக்க முடியும். கர்த்தருக்கு ஏற்ற நோக்கத்தோடு தான் இருக்க முடியும். கர்த்தருக்கு ஏற்றவனாக தான் இருக்க முடியும். கர்த்தருக்குள் இருக்கிறவன் அவருடைய நோக்கத்தை தான் தன்னுடைய வாழ்க்கையை முதலிடத்தில் வச்சுருப்பான். அதனால் இன்னும் நான் ஓட வேண்டிய ஓட்டம் இருக்கிறது, இன்னும் நான் செய்ய வேண்டிய செயல் இருக்கிறது, இன்னும் நான் அடைய வேண்டியது இருக்கிறது. ஏதோ சில காரியங்களை அடையாமல் போய்விட்டேன். நான் உங்களுக்கு சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள், ஒருவேளை நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அந்த காரியங்களை நினைத்து இன்று நான் ஏங்கி கொண்டு இருப்பேன். நான் இதெல்லாம் அடையாமல் போயிட்டேனே. என்னுடைய நண்பர்கள் அடைந்தால், என்னுடன் படித்தவர்கள் அடைந்தால் நான் அடையாமல் போயிட்டேனே. ஆனால் கர்த்தருக்குள் வந்ததுனால நான் இதை குறித்து என்ன செய்யலை, கவலைப்படலை. அவருக்குள் இருக்கிறதுனால எல்லாருடைய வாழ்வில் இருக்கிறதை விட, என்னுடன் படித்த பல மாணவர்களுடைய வாழ்வில் இருக்கிறதை விட மிகப்பெரிய ஒரு நோக்கம் என் வாழ்வில் இருக்கிறது. அந்த நோக்கத்தை முன்வைத்தான் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய வாழ்க்கை நிகழாத என்னுடைய வாழ்வில் நிகழ்ந்திருக்கிறது. அவருடைய உறவுக்குள் வாழ்ந்தபடினால் என்னுடைய வாழ்வு மாற்றப்பட்டிருக்கிறது. நான் இன்னும் அந்த நோக்கத்தை வைத்து கொண்டு தான் முன்னோக்கிட்டிருக்கிறேன். இல்லைன்னா வாழ்க்கையுடைய எத்தனையோ காலகட்டங்கள் இனி இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றுமே கிடையாது, அனுபவிக்கிறதும் ஒன்றும் கிடையாது, சந்தோஷப்படுறதும் ஒன்றும் கிடையாது, சும்மா டெட் பாடி மாதிரி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கலை. நான் கர்த்தருக்குள் வாழ்கிறேன், கர்த்தருடைய உறவுடன் வாழ்கிறேன். அவர் எனக்கு ஒரு பெரிய நோக்கத்தை வச்சுருக்கார். அப்போ சரி, பவுல் என்ன சொன்னார்? அவருடைய ஊழியத்தை நான் என்ன செய்யணும்? சந்தோஷமாக முடிக்கணும். அதனால தான் சாகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டம் எது? கர்த்தருக்காக இந்த உலகத்தில் நம்ம போராடுகிற போராட்டம் தான் நல்ல போராட்டம். கர்த்தர் நியமித்த அந்த இலக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டம் தான் உண்மையான ஓட்டம். அவரை சார்ந்த விசுவாசம் தான் உண்மையான விசுவாசம். இது நம்ம வாழ்க்கையில் நிகழ வேண்டும். எனவே அடைய முடியாமல் போனவைகள், அடைந்து இழுத்து போனவைகள், வாழ்க்கை வருத்தம் என்பது மறக்க முடியாத காரியங்கள். வேதனையை தரும், வியாகுலத்தை தரும், சோர்வை தரும், சஞ்சலத்தை தரும். மனிதனுக்குள்ளே இருக்கிற உணர்வுகளின் அடிப்படையிலே அது அவனை பலவழி தாக்கும். ஆனால் காட் இஸ் ஸோ பவர்ஃபுல். அவருக்காக வாழ வருகின்ற பொழுது அந்த வாழ்வின் சூழலை மாற்றுகிறார். அவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்வில் இருக்கும் பொழுது இன்னும் நான் வாழ்வில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, என் வாழ்வின் மேலே ஒரு பயன்பாடு இருக்கிறது. ஒருவருக்கு என்னுடைய வாழ்வு பயனில்லாத போல் தோன்றினாலும் கூட ஆண்டவருடைய பார்வையினுடைய வாழ்வுக்கு ஒரு பயன் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை வருகிறது.
அதனுடைய விளைவாக அவருடைய உறவை நான் அனுபவிக்கிறேன். அந்த உறவை என்னை கன்சோல் பண்ணுகிறது. துயரத்துக்குள்ளே நான் மூழ்கி போய் என்னுடைய வாழ்க்கையை இழக்கவில்லை. நான் பயன்பாடற்ற ஒரு பொருளாக மாறவில்லை. தூக்கி போடப்படும்படியான ஒரு பொருளாக நான் யாருக்கும் பாரம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய துக்கமோ துயரமோ நம்முடைய வாழ்வை யாருக்கும் பாரமாக மாற்றக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவருக்காக வாழ்கிறவன் ஒருவருக்கும் பாரம் இல்லை. நான் யாருக்கும் பாரம் இல்லை. ஏன்? நான் ஆண்டவருக்குள் வாழ்கிறேன். ஆண்டவருக்குள் வாழ்கிற ஒருவரை யாரா பாரமாக எண்ணுவார்கள்னு சொன்னால் அது அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய வெளிச்சமில்லாத நிலைமை. நாம் ஒருவருக்கும் பாரமாக இருக்க மாட்டோம். கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தரோடு வாழ்வோம், கர்த்தருக்கு ஏற்றவளாக வாழ்வோம், கர்த்தருடைய நோக்கத்தை ஓடுவோம். நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய நோக்கத்தாண்டு வைத்திருக்கிறார். ஒரு நாள் அதன் ஜீவ கிரீடத்தை என்ன செய்வார்? அதற்கு அடையாளம் நமக்கு தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறார் மீன் ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலும் எங்களோடு பகிர்ந்து கொண்ட பல சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையில் சில சூழலை சந்திக்கும் பொழுது எவ்வளவாய் நாங்கள் பாதிக்கப்படுவோம் என்பதை நீ அறியாததல்ல. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையின் மேலே ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறேன். உமக்காக வாழ்வதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு எவ்வளோ எதிராக இருந்தாலும் நாங்கள் அதையும் சந்தித்து கடந்து ஒரு நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி நல்ல ஒரு விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னீர். இது போன்ற சூழலில் போராடி கொண்டிருக்க அநேகர் உண்டு தகப்பனே. அநேகருடைய வாழ்க்கையிலே தகப்பனே ஏதோ ஒரு இழப்பின் மூலமாக ஏதோ ஒரு அடையாமல் போனுடைய விளைவாக ஒட்டுமொத்த தங்களுடைய வாழ்க்கையை இழந்து பரிதாபமான சூழலுக்கு நீ காண்கிறேன். இந்த இரவில் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட ஆண்டவர் உதவி செய்யும். மகனே மகளே, நீ எனக்காக வாழ வேண்டும், எனக்காக வாழ்வதை குறித்து கவலைப்பட வேண்டும் என்று நீர் ஒவ்வொரு இருதயத்திலும் சொல்லுவீராக. அந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை தொடுவதாக மாறுவதாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனை ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழ்கிற அந்த உணர்வோடு, உம்முடைய உறவோடு, உமக்கேற்ற வாழ்வோடு, உம்மை நீர் விதித்த நியமித்த அந்த லக்கை நோக்கின ஓட்டத்தோடு ஓட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு நீர் போதுமானவராக இருப்பீர். எங்கள் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறபடினாலே நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.